வச்சு ஒரு தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4 பல் பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு நல்ல பெரிய சைஸு பெரிய வெங்காயம் அது அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஆளாக்கு சின்ன கப்பு, என்னோடய ஆளாக்கில் 2 கப்பு பச்சரிசி நொய் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 வாட்டர், ஒரு டம்ளர், ஒரு ஆளாக்குக்கு 2, அது மாதிரி கணக்கு பண்ணி 4 வாட்டர், 4 ஆளாக்கு தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். முதல்ல தாளிச்சிட்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் தாளிச்சிட்டு, வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் தாளிச்சிட்டு இதை தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கலாம். நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு பார்ப்போம். கொஞ்சம் மஞ்சள் தூள், சீரகம் தாளிச்சிட்டேன். முதல்ல கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு அப்புறம் இந்த மசாலா சாமான்லாம் போட்டு தக்காளி பூண்டு வதக்கிட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரப்பொடி சேர்த்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன். ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்ட்டு வேறு பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கணும். நீங்கள் வேணும்னு சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த ரைஸுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கால்வாசி வெந்தப்புறம் கூட கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினப்புறம் இந்த தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ கொதி வந்துடுச்சு, இந்த நொய்யை சேர்த்துருக்கோம். நான் டைரெக்டாக தான் செய்ய போகிறேன், குக்கர் வச்சு மூடி செய்ய போகிறதில்ல. வெறும் ஒரு பிளேட்டு வச்சு மூடி அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். நொய் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடு. ஸோ நம்ம டைரெக்டாகவே செய்யலாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் கடையில் கூட உங்களுக்கு புழுங்கலரிசி நொய், பச்சரிசி நொய்லாம் கிடைக்கிறது. வாங்கி நீங்கள் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். நல்லா புலவு மாதிரி, பிரியாணி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இது நொய்யில் செஞ்ச இது மாதிரி இருக்காது, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றின உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடியை போட்டு வேக வைக்கலாம். ஒரு தட்டை வச்சு மூடிடணும். சிம் பண்ணிவிட்டு தட்டை வச்சு மூடிட்டு அப்பப்போ ஊடையில நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, கரெக்டாக இருக்குது. நீங்கள் நொய் என்ன பழைய நொய்யா புது நொய்யா கேட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 2.5 அது பார்த்து நீங்கள் வைங்க.